விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு அடிப்படையான அரசியல் ஞானம் கூட இல்லை. ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவன், ஒரு உள்ளூர் பகுதியில் பகுதி பிரதிநிதியாக இருக்கிறவங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்க, லோக்கல் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இது மாதிரியான பேரிடர் காலங்களில், மழை வெள்ளம் மாதிரியான சூழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தான் போயிருக்காங்களே தவிர யாருமே இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, தேவையான பணம் இருக்குவாங்க, அங்கே வச்சு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அதோட கிளம்புங்க, எனக்கு விளம்பரமாச்சு, உங்களுக்கு உதவியாச்சு அப்படின்னு பண்ணுற அரசியல் இருக்கு இல்லையா, அது களத்துக்கு ஏற்புடைய அரசியல் கிடையாது. நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க, மக்கள் தலைவர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு முடிஞ்சா போங்க. உங்களுக்கு தெரியுது இல்லை, அங்கே போனால் அசம்பாவிதம் அசௌகரியம் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் மக்களை கூட்ட வச்சு இங்கே கொடுக்குறீங்களா, அது வந்து அந்த மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி, மக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. இல்லைங்க, ஒரு 500 ரூபாய்க்கு மளிகை சாமா, 500 ரூபா கூட இருக்காது, ஒரு 200 ரூபாய்க்கு மளிகை சாமா, 5 கிலோ அரிசி, ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்க போற, ஒரு 50 ரூபாய்க்கு பொன்னி அரிசி, ஒரு 70 ரூபான்னு வச்சுப்போமே, 5 கிலோ அப்படின்னா எவ்வளவு ஆயிரும்? இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன்.